ஹாய் நண்பர்களே, நியூ ஃபேஷன் சேனலில் இன்றைக்கி நம்ம 32 இன்ச் ப்ளவுஸை ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸினுடைய கட்டிங் வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதை கீழே லிங்க்கில் தரேன், போய் பாருங்கள். அதுபோக டெய்லர் டிப்ஸ்னு சொல்லிட்டு நம்ம புதிய யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக வரப்போகுது. மறந்துடாமல் அந்த லிங்க்குள்ளே போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 32 இன்ச் ப்ளவுஸை எப்படி சரியான முறையில் ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ப்ளவுஸினுடைய கட்டிங்கை நம்ம மிஷின் மேலே வச்சுருக்கோம். பாருங்கள், அளவு ப்ளவுஸ் வச்சுருக்கோம். அது போக பெல்ட்டுக்கு எல்லாத்துலேயும் ஃபோமு, நெக்கு ஃபோமு எல்லாத்தையுமே ஒட்டிட்டோம். இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் அளவுக்கு தான் ரொம்ப சரியான முறையில் நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ப்ளவுஸினுடைய முதல் பகுதியாக இப்போ நம்ம பெல்ட்டை ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். பெல்ட்டை ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் ஃபோமு எல்லாத்தையும் ஒட்டி வச்சுக்கிட்டேன். ஃபோம்லாம் எந்த அளவுக்கு சரியாக ஒட்டியிருக்கேன்னு பாருங்கள். இந்த ஃபோம் நம்ம எதற்காக ஒட்டியிருக்கோம் அப்படின்னா, கிராஸ் இறக்கம் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஃபோமை ஒட்டி தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்படி நம்ம ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா கிராஸ் இறங்காது. அவங்களுக்கு மார்புலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் நம்ம ஃபோமை ஒட்டி ஸ்டிச்சிங் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நான் எந்த அளவுக்கு சரியாக ஸ்டிச்சிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒன் சைடு உள்ள பெல்ட்டை நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். அடுத்து ரெண்டாவது பெல்ட்டையும் இதே மாதிரி தைச்சிக்கிறோம். இந்த இரண்டாவது பெல்ட்டு தைக்கும் பொழுது நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு பாருங்கள். அந்த இடம் நான் விரல் வைக்கிற இடம் பாருங்கள், அதுதான் ஃப்ரண்ட் பகுதி. இதனுடைய கட்டிங் வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் பகுதியும் இந்த ஃப்ரண்ட் பகுதியும் இந்த மாதிரி ஒன்றா இருக்கிற மாதிரி தான் ஸ்டிச்சிங் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஊக்குப்பட்டி போடும்போது இரண்டுமே ஒன் சைடில் சரியாக கிடைக்கும். அதனால தான் இந்த இடத்த நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி சரியாக ஸ்டிச்சிங் பண்ணணும். இந்த ஸ்டிச்சிங் பண்ணும்போது சரியான முறையில் மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதத்துலேயும் குழப்பங்கள் ஏற்படாது. இப்போ பாருங்கள், நான் இரண்டாவது பெல்ட்டையும் தச்சு முடிக்க போகிறேன். இரண்டாவது பெல்ட்டையும் தச்சு முடிச்சிட்டேன். தச்சு முடித்ததுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருவோம். பெல்ட்டை நம்ம தச்சு முடிச்சிட்டோம் பாருங்கள். பெல்ட்டை ரொம்ப சரியாக தச்சு முடிச்சிட்டோம். கீழே 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா துணி இருக்கும். அதை கடைசியாக நான் ப்ளவுஸினுடைய எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இரண்டு பெல்ட்டையுமே நம்ம சரியாக தச்சு முடிச்சிட்டோம். கீழே இருக்கக்கூடிய அந்த 1 இன்ச் துணிக்கு நான் கடைசியாக ப்ளவுஸினுடைய எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இரண்டு பக்கமும் ஒன் சைடில் சரியாக வந்துருச்சு. இரண்டு பெல்ட்டையுமே நம்ம தச்சு முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ப்ளவுஸினுடைய அடுத்த பகுதி கையை தச்சுருவோம். பெல்ட்டை தச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கையை ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். கையை ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு நான் கையை விரித்து காட்டுறேன் உங்கள்கிட்ட. லைனிங் துணியை கட்டிங் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து ஒரிஜினலையும் கட்டிங் பண்ணி வச்சுருக்கோம். எந்த அளவுக்கு சரியாக கட்டிங் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். இந்த சைடு இப்போ நான் விரல் காட்டுற சைடில் ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் துணி அதில் கம்மியாக இருந்துச்சு. அந்த சைடு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சைடு தேவையில்லை. ஆனால் இந்த சைடு ஒன் சைடு கண்டிப்பாக ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் இருக்குது. அதற்கு நான் 2 இந்த ஸ்கொயர் டைப்பில் துணி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக ஒரு 3 இன்ச்சில் நீங்கள் எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சில் இருந்து இப்போ நான் ஒன் சைடு ஜாயிண்ட் போடணும்னு சொன்னேன் பாருங்கள், அந்த சைடில் ஜாயிண்ட் போட்டுக்கிறேன். இப்படி ஜாயிண்ட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கடைசியாக கையை சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு எந்த தொந்தரவுகள் இருக்காது. இல்லைன்னா நம்ம கையை அளவு வச்சு பார்த்துட்டு கை பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் பிரிச்சுட்டு ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும். அதனால தான் முன்னாடியே துணி பத்தலைன்னா நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கிறோன்னா நான் எந்த மாதிரி சரியாக ஜாயிண்ட் போடுறேன் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள். கையினுடைய ஒன் சைடில் ஜாயிண்ட் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள துணியை கட்டிங் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இன்னொரு பக்கத்து இன்னொரு கையில் நம்ம ஜாயின் போட போகிறோம். அதை அப்படியே திருப்பி போட்டு அதில் நம்ம ஜாயின் போட்டுடலாம். இந்த கையை பொறுத்தளவுக்கு கரை இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜாயிண்ட் போடுறது. கரை இல்லாட்டினா தான் கொஞ்சம் சிரமம். அதனால் பார்டர் இருக்குது, கையில் பார்டர் இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பாருங்கள், நான் சரியாக கையை ஜாயின் பண்ணி மேலே அமுக்கு தையல் போடுறேன். கையினுடைய ஒரிஜினல் பகுதியை நம்ம ஜாயின் போட்டு தைச்சிக்கிட்டு ரொம்ப சரியாக எடுத்து வச்சுட்டோம். அடுத்து லைனிங் எடுத்துருக்கோம் பாருங்கள். லைனிங்கில் நான் 1/2 இன்ச்சு அளவுக்கு நம்ம கட்டிங் பண்ணும்பொழுது வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். கையில் கீழே 1/2 இன்ச்சு விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச்சில் தான் அப்படியே நான் தைச்சிக்கிட்டே வர்றேன். இதனுடைய கட்டிங் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இந்த ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 32 இன்ச் ப்ளவுஸை ஈஸியான முறையில் எந்த அளவுக்கு சரியாக கட்டிங் பண்ணி தைக்கிறதுன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் இரண்டாவது கை எடுத்திருக்கேன். இரண்டாவது கையில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம குடஞ்சி வெட்டணும் பாருங்கள், அது இந்த பக்கம் இருக்குது. இப்போ பாருங்கள்,
அடுத்து இந்த கையில் நம்ம குடஞ்சி வெட்டினது எந்த பக்கம் வருது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நான் மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மார்க் பண்ண பகுதியும் சேமாக ஒரே லைனில் வரணும். ஆப்போசிட்டில் வந்துடக்கூடாது. அப்படி ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா கையினுடைய அந்த பொசிஷன் மாறிக்கிறோம். அதாவது லெஃப்ட் கையும் ரைட்டு கையும் ஒரே மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம சரியாக தைக்கும் பொழுது இந்த மார்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிறணும். இப்போ பாருங்கள், நம்ம தச்சு முடிச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள துணியை கட்டிங் பண்ணி எடுத்துருவோம். சரியாக 1/2 இன்ச்சு அளவுக்கு நம்ம தச்சு முடிச்சிட்டோம். 2 கையிலையுமே எக்ஸ்ட்ரா உள்ள துணிகளை கட்டிங் பண்ணி எடுத்துருவோம். அது உள்ளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கனமாக இருக்கும். அந்த இடம் போடுறதுக்கு அன்கம்ஃபர்டபுள் கிடைக்கும். அதனால தான் நம்ம இதெல்லாம் கட்டிங் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், 2 கையும் நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அர்க்காத் பண்ணியிருக்கிற பகுதியும் ஒன்றாக இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் லெஃப்ட் அண்ட் ரைட் கை ரொம்ப சரியாக வரும். இப்போ நம்ம கையினுடைய அந்த இதை தச்சு முடித்ததற்கு பிறகு மேலே அமுக்கு தையல் போடுறேன். ரெண்டு கையையுமே நம்ம சேமாக தைச்சிக்கிறணும். ஏன் சேமாக தைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அளவுகள் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால தான். 2 கையும் பார்க்க ஒரே ஃபினிஷிங்கில் இருக்கணும். அப்படின்னா நம்ம 2 கையையுமே ஒன்றாக ஸ்டிச்சிங் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப சரியாகவும் பர்ஃபெக்டாக அமையும். இப்போ பாருங்கள், நான் மேலே அமுக்கு தையல் போட்டு முடிச்சிட்டேன். அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறம் அப்படியே நம்ம திருப்பி பாருங்கள், நான் எந்த அளவுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்து ஊசி இடை தையல், அதாவது ஓரத்தில் ஊசி இடை தையல் போடணும். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு கரெக்டாக ஓரத்தில் ஊசி இடை தையல் போடுறேன் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஊசி இடை தையல் போட்டோம் அப்படின்னா 2 தையல் கையில் வந்துடும். அந்த இடத்துக்கிட்ட பார்க்க ரொம்ப அருமையாக ஃபினிஷிங்காக இருக்கும். நான் எந்த மாதிரி தச்சுக்கிட்டே வர்றேன் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக விளங்கும். கையினுடைய லைனிங் எல்லாம் ஒன்றாக வச்சு தச்சு முடித்ததுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா உள்ள துணியை நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துடணும். எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேலையை கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கும் ஒர்க்கு நன்றாக இருக்கும். இப்போ நான் சென்டரில் அர்க்காத் பண்ணுறேன். அது போக குடஞ்ச பகுதியிலையும் ஒரு அர்க்காத் பண்ணணும். அது நம்மளுக்கு அடையாளம். அது முன்பகுதியில் பாருங்கள், ரெண்டையுமே நான் அர்க்காத் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், கை எந்த அளவுக்கு சுருக்கம் இல்லாமல் சரியாக நம்ம லைனிங் அட்டாச் பண்ணி தச்சுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 2 கையையுமே நம்ம தச்சு முடிச்சிட்டோம். 2 கையிலையுமே பாருங்கள், சென்ட்ரு டு சென்ட்ரு நான் அர்க்காத் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி குடஞ்சி வெட்டின பகுதியிலையும் அர்க்காத் பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்கள், 2 கையையுமே நம்ம தச்சு முடிச்சிட்டோம். ப்ளவுஸினுடைய முதல் பகுதியாக பெல்ட்டை தைச்சோம். பெல்ட்டை தைச்சதற்கு பிறகு 2 கைகளையுமே தச்சு முடிச்சிட்டோம். 2 கைகளையும் தச்சு முடித்ததற்கு பிறகு நான் உங்களுக்கு ஒரு அனலைன்ஸ் பண்ணி காட்டுறேன். 2 கையையுமே எடுத்துக்கிட்டு இப்படி செக் பண்ணணும். நான் எப்படி செக் பண்ணுறேனோ அதே மாதிரி செக் பண்ணுங்கள். 2 கையும் நம்ம தச்சதற்கு பிறகு ஒன்றா இருக்கா, சேமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு கை ஏற்றம் இறக்கமாக இருந்தால் கூட அவங்க ப்ளவுஸ் போட்டிருக்கும் பொழுது ஒரு கை பெருசாகவும் ஒரு கை சிறுசாகவும் இருக்கும். அதனால் இந்த செக்கப் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம செக் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பேக் தட் எடுத்திருக்கோம் பாருங்கள். பேக் தட்டில் நான் லைனிங் எடுத்திருக்கேன், ஒரிஜினலையும் எடுத்திருக்கேன். கட்டிங்கில் இதை ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் கட்டிங் வீடியோ போய் பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம லைனிங்கில் வந்து கட்டிங் பண்ணி வச்சுருந்த கழுத்தினுடைய ஃபோம் அளவுக்கு சரியாக நம்ம ஒட்டிக்கிட்டோம். ஒட்டுனதை தான் இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். நம்ம எந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் ஃபோம்லேயே நெக்கை வெட்டி அழகாக ஸ்டிச்சிங் பண்ணலாம். கீழே பாருங்கள், நம்ம அர்க்காத் பண்ணியிருந்த அளவில் அப்படியே மடித்து ஒரு நீவிக்கிடுவோம். இப்படி நீவிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சென்டரில் கோடு கிடைக்கும். அந்த கோடை வச்சு அழகாக தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி நீவிக்கிறேன். நம்ம நீவுனதுக்கப்புறம் அந்த கோடு கிடச்சிருச்சு. கோடில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மார்க்கில் நம்ம ஏன் மார்க் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டுனா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம அந்த கோடு மேலேயே நேராக தையல் போட்டுடலாம். தையல் வந்து எங்கேயுமே விலகாது. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நம்ம ஒரிஜினல் கிளாத்தில் சென்ட்ரு நான் கோடு காமிச்சேன். அந்த கோடுலேயே நான் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம லைனிங்கையும் எடுத்திருக்கோம், ஃபோம் ஒட்டிட்டோம். அந்த ஃபோம்லையும் சென்டரில் நான் அயன் பண்ணும் பொழுதே கோடு போட்டுக்கிட்டு தான் அயன் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், சரியாக 2 சைடுமே, அதாவது லைனிங்களையும் ஒரிஜினலையும் சென்டரை நீவி கோடு போட்டுக்கிட்டோம். அந்த கோடை நம்ம ரொம்ப சரியாக வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டதற்கு பிறகு கீழே வந்து இடுப்பில் பார்ட்ரு வரும். அந்த பார்ட்ரு வந்து சரியாக நம்ம தையல்கிட்ட கொண்டுட்டு வர்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறோன்னு. நான் பாருங்கள் எந்த மாதிரி சரியாக கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நெக்கை தச்சிட வேண்டியதான். நெக்கை பாருங்கள், நான் எந்த அளவுக்கு கரெக்டாக கோட்டுக்கு மேலேயே வச்சு
ஒரிஜினலையும் லைனிங்கையும் ஒன்றாக வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறோம். ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது நான் எந்த அளவுக்கு சரியான முறையில் கரெக்டாக தையல் போடுறேன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இப்போ நம்ம சென்டர்லேருந்து அப்படியே கொண்டுட்டு வந்து நிறுத்தி ஊசியை குத்தி தான் திருப்பும் பொழுது நான் ஃபோமுக்கு பக்கத்துலேயே தையல் போடுறேன். ஆக்சுவலாக ஃபோமுக்கு மேலேயும் தையல் போயிடக்கூடாது, ஃபோமை விட்டு தள்ளியும் தையல் போயிடக்கூடாது. சரியாக அந்த ஃபோம் ஓரத்துலேயே கரெக்டாக தையல் போட்டுக்கிட்டு வரணும். இப்போ நம்ம ஒன் சைடு நெக்கை தைச்சி முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள், இன்னொரு சைடையும் அப்படியே தைக்க ஆரம்பிச்சிருவோம். முதல்ல நம்ம இந்த சைடு எந்த மாதிரி தைச்சோமோ அதே மாதிரி தான் அந்த சைடும் தைச்சிக்கிட்டே வர்றோம். இதில் வந்து அளவுகள்லாம் மிஸ் பண்ணிடாத அளவுக்கு செக் பண்ணிக்கிட்டே அப்படியே தைக்க ஆரம்பிக்கணும். நம்ம நெக்கை தச்சு முடிச்சிட்டோம். தச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் எந்த அளவுக்கு சரியாக தையல் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அடுத்து பாருங்கள், கீழே நம்ம வந்து கீழ்ப்பட்டிக்காக நீவி விட்டுருந்த அந்த இடத்துல சரியாக பார்ட்ரு பக்கத்துலேயே கரெக்டாக வச்சு தைக்கிறேன். நான் எந்த மாதிரி சரியாக தைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்றாக புரியும். தைக்கும்போது லைனிங்கை இழுத்துறக்கூடாது. ஏன்னா லைனிங்கை இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்ன பின்ன வந்துடும். அதனால் சரியாக லைனிங்கை இழுக்காத அளவுக்கு கரெக்டாக தைச்சிக்கிறோன்னா நான் எந்த அளவுக்கு சரியாக தைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். கீழே வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா துணி இருக்குன்னு பாருங்கள். இந்த துணியை அப்படியே உள்ளே வச்சிடக்கூடாது, கட்டிங் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா உள்ளே துணி இருந்துச்சு அப்படின்னா அன்கம்ஃபர்டபுள் கிடைக்கும். அந்த இடுப்பு இடத்துல அறுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணிகள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடணும். அடுத்து நான் நெக்கை கட் பண்ணுறேன் பாருங்கள். நெக்கை கட் பண்ணும் பொழுது ஃபோமில் இருந்து 1/4 இன்ச்சில் நான் கட் பண்ணுறேன். கால் இன்ச்சில் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கெல்லாம் வளைவுகள் வருதோ, எங்கெல்லாம் சரியாக வளைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக அர்க்காத் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி அர்க்காத் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு ரவுண்டு நெக்காக இருந்தாலும் சரி, பானா நெக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப சரியாக நம்ம வெட்டின ஷேப்பில் கிடைக்கும். அதனால் கரெக்டாக அர்க்காத் பண்ணிக்கோங்க. அர்க்காத் பண்ணியதற்கு பிறகு கீழ்ப்பகுதியை தைச்சிட்டோம், நெக்கை தைச்சி முடிச்சிட்டோம். தைச்சதுக்கு பிறகு நான் அப்படியே திருப்பிட்டேன். திருப்பினதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நெக்கு வந்திருக்கு, எப்படி நம்ம பேக் தட்டை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள். எந்த அளவுக்கு நெக்கை நம்ம சரியாக தைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வெட்டின ரவுண்டு அப்படியே கரெக்டாக வந்திருக்கு. ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி நீவுறது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீவணும் அப்படின்னா நம்மளுக்கு சுருக்கங்கள் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த சுருக்கங்கள் போயிடும். அதனால தான் நம்ம நீவிக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் அப்படியே ஊசி எடை தையல் போடுறேன். இந்த ஊசி எடை தையல் நெக்கில் போட்டோம்னா தான் நெக்கு பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் நான் ஊசி எடை தையல் போடுறேன். நெக்கினுடைய ஓரத்தில் ஊசி இடை தையல் போட்டு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து இடுப்பினுடைய கீழ் பகுதியில் நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள். அந்த தச்ச இடத்துல இந்த மாதிரி நீவி விட்டுக்கிறோன்னு சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிடும். அதனால தான் இந்த மாதிரி நீவுறோம். நீவுனதற்கு பிறகு நம்ம மேலே அமுக்கு தையல் போட்டுற வேண்டியதான். அமுக்கு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பராக அந்த பார்டர் கிட்ட வந்துடும். இந்த அமுக்கு தையலுமே நான் ஊசி இடை தையல் தான் போடுறேன். நீங்கள் நன்றாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஊசி இடை தையல் போட்டு முடித்ததுக்கு பிறகு அப்படியே நம்ம லைனிங் அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு பின்னாடி உங்களுக்கு பார்டரை காட்டுறேன் பாருங்கள். இந்த பார்டரில் நம்ம ரொம்ப சரியாக தைச்சி முடிச்சிட்டோம். தைச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ லைனிங்கையும் ஒரிஜினலையும் ஒன்றாக வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். தைக்கும் பொழுது லைனிங்கையோ ஒரிஜினலையும் இழுத்துறாத அளவுக்கு சரியாக தைங்க. அப்படி தைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு ப்ளவுஸினுடைய அட்மாஸ்பியர் ரொம்ப தெளிவாக கிடைக்கும். ஒன் சைடு லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது சைடு லைனிங் அப்படியே அட்டாச் பண்ணிக்கிடுவோம். முதல் பக்கத்து எந்த மாதிரி லைனிங் அட்டாச் பண்ணமோ அதே போன்று தான் இரண்டாவது சைடு நம்ம பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் எந்த அளவுக்கு லைனிங்கை சரியாக தச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவில் நன்றாக தெரியும்னு நினைக்கிறேன். லைனிங்கையும் ஒரிஜினலையும் ஒன்றாக தைச்சி முடித்ததற்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருவோம். நான் ஆரம்பத்திலே சொன்னது தான், நம்ம ஒரு பீஸை எடுத்தோம் அப்படின்னா அதை முழுமையாக தைச்சி ஃபினிஷிங் பண்ணிட்டு தான் அடுத்த பீஸுக்கு போகணும். அடுத்து பாருங்கள், நான் பாடி லூஸ் கிட்ட அர்க்காத் பண்ணிக்கிட்டேன். 2 சைடுமே பாடி லூஸுக்கு நம்ம அர்க்காத் பண்ணிக்கிட்டோம். இதனுடைய அர்க்காத் அளவு எல்லாமே கட்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக தெரியும். அடுத்து நம்ம எல்லாத்தையும் ஃபினிஷிங் பண்ணதற்கு பிறகு பாருங்கள், நெக்கில் 2 தையல் போடுறேன். அந்த 2 தையலுமே பாந்து அளவில் போடுவேன். ஆக்சுவலாக அப்படின்னா ஒரு குதிரையின் அளவு, நம்ம இப்போ தைக்கக்கூடிய நண்டுக்கால் இருக்குது பாருங்கள், அதனுடைய அளவில் தான் நான் தையல் போடுவேன். தைச்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், அதனுடைய ஃபினிஷிங் உங்களுக்கே நன்றாக புரியும்.
பேக் சைடு நெக்கு, நம்ம பேக் சைடை எல்லாத்தையுமே தச்சு முடிச்சிட்டோம் பாருங்கள். தச்சதற்கு பிறகு நான் உங்களுக்கு ஒரு அனலைன்ஸ் பண்ணி காட்டுறேன். இடுப்பை இந்த மாதிரி வச்சுக்கிறணும். இடுப்பு பகுதியை வச்சதுக்கு பிறகும் 2 சைடும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்படி செக் பண்ணால் தான் நம்ம தைக்கும் பொழுது ஒன் சைடு பெருசாகவும் ஒன் சைடு சிறுசாகவும் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். 2 சைடுமே பர்ஃபெக்டாக சரியாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம தைச்சது சரியாக தைச்சிருக்கோமான்னு இப்படி செக் பண்ணிக்கிறணும். இது ரொம்ப சரியாக இருக்குது. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பகுதியை எடுத்திருக்கோம். ஃப்ரண்ட் பகுதியில் பாருங்கள், லைனிங்கு ஒரிஜினல் இரண்டையுமே எடுத்திருக்கோம். இரண்டுலேயுமே நம்ம லைனிங்கில் ஃபோம் வச்சு ஒட்டிட்டோம். ஃபோம் நம்ம ஏற்கனவே எந்த அளவில் கட்டிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கட்டிங் வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம இதை ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேக் நெக்கில் நம்ம எந்த அளவுகோலை பயன்படுத்தி சரியாக தைச்சோமோ அதே போன்று தான் ஃப்ரண்ட் நெக்லையும் தைக்கணும். ஃபோமுக்கு மேலேயும் தையல் போயிடக்கூடாது, ஃபோமை விட்டு ரொம்ப தள்ளியும் போயிடக்கூடாது. கரெக்டாக அந்த ஃபோம் ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டுக்கிறணும். நம்ம அந்த மாதிரி தான் நான் சரியாக தைக்கிறேன். முன்னேக்கு 2 சைடுமே நம்ம தைச்சு முடிச்சிட்டோம். தைச்சதற்கு பிறகு பாருங்கள், நான் 1/4 இன்ச்சில் துணி விட்டு கரெக்டாக கட்டிங் பண்ணுறேன். இந்த 1/4 இன்ச் அப்படிங்கிறது தான் ரொம்ப சரியான அளவு. அப்போ தான் நம்மளுக்கு சரியான முறையில் வளைவு பெண்டுலாம் கரெக்டாக நம்ம ரவுண்ட் நெக் விட்டுருந்தோம்னா ரவுண்ட் நெக்கு, பா நெக் விட்டுருந்தோம்னா பா நெக் இதெல்லாம் சரியாக கிடைக்கும். அதனால் 1/4 இன்ச்சு அப்படிங்கிற அளவு தான் சரியான அளவு. இப்போ நான் 1/4 இன்ச்சு விட்டு அர்க்காத் பண்ணிக்கிட்டேன். அர்க்காத் பண்ணியதற்கு பிறகு பாருங்கள், மேலே வந்து அந்த லைனிங்கில் நம்ம ஃபோம் ஓட்டியிருந்தோம்ல அதுக்கு மேலேயே நான் ஒரு அமுக்கு தையல் போடுவேன். நீங்கள் வீடியோவை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் எந்த மாதிரி இந்த ஃப்ரெண்டெல்லாம் தைக்கிறேன் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே நன்றாக புரியும். லைனிங் மேலே அமுக்கு தையல் பாருங்கள், நம்ம அப்படியே சரியாக போட்டுவிட்டோம். போட்டதற்கு பிறகு அப்படியே நான் எடுத்து சரியாக நீவி விட்டுக்கிறோம். இந்த மாதிரி நீவி விடுறது சுருக்கங்கள் போக்குறதுக்காக தான் நீவி விடுறோம். இப்போ பாருங்கள், நம்ம லைனிங்கை அப்படியே அட்டாச் பண்ணி தச்சிட வேண்டியதான். ஒரிஜினலையும் லைனிங்கையும் ஒன்றாக வச்சு நம்ம தைக்கும் பொழுது லைனிங்லேயோ ஒரிஜினல்லையோ சுருக்கம் வராத அளவுக்கு சரியாக தச்சுக்கிறணும். லைனிங்கையும் ஒரிஜினலையும் ஒன்றாக நம்ம தைச்சதற்கு பிறகு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்துகள் எல்லாத்தையுமே கட்டிங் பண்ணி எடுத்துடணும். தையல் துறையின் மீது, தையல் கலையின் மீது ஆர்வம் உள்ளவர்கள் வீடியோவை முதல்லிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் நான் எந்த மாதிரி மெத்தடில் நம்ம ப்ளவுஸை ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரண்ட் பகுதியில் ஒன் சைடை கம்ப்ளீட்டாக லைனிங் அட்டாச் பண்ணி தச்சு முடிச்சிட்டேன். தச்சு முடித்ததுக்கப்புறம் கிராஸ் பிடிக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே அர்க்காத் பண்ணியிருந்தோம். அந்த அர்க்காத்தில் மறுபடியும் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த அர்க்காத்தினுடைய அளவு எல்லாத்தையுமே கட்டிங் வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். 2 சைடுமே லைனிங்கை அட்டாச் பண்ணி தச்சு முடிச்சிட்டோம். தச்சு முடிச்சதுக்கப்புறம் 2 சைடுமே அர்க்காத் பண்ணிக்கிட்டோம். அடுத்து நம்ம கிராஸை தைக்க ஆரம்பிச்சிடலாம். கிராஸை நான் எந்த அளவுக்கு சரியாக தைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். கிராஸினுடைய உயரங்கள் எல்லாமே கட்டிங் வீடியோவில் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே அளவில் தான் நான் இப்போ கிராஸை கீழே தச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். கீழே உள்ள 2 கிராஸுமே தச்சு முடிச்சிட்டோம். 2 கிராஸையும் தச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஊக்குப்பட்டிக்கிட்ட வரும் பாருங்கள், அந்த கிராஸை அடுத்து தைக்க போகிறோம். அதற்கு பாருங்கள், கீழ்ப்பகுதியில் உள்ள துணியை நான் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டே தைக்கிறேன். ஏன்னா ஒன் சைடில் நம்ம நெக்கை தச்சு முடிச்சிட்டோம். அடுத்த சைடில் நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடக்கூடிய சைடில் நம்மளுக்கு வந்து பெல்ட்டு கிட்ட தைக்கிறதுனால அந்த 1/2 இன்ச்சியை நான் எக்ஸ்ட்ரா விட்ருக்கேன். அதே மாதிரி தான் இதுலையும் நான் ப்ராசஸ் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறேன். அடுத்து ஹாம்கோல் சைடு கிட்ட நம்ம பிடிக்கக்கூடிய கிராஸ் பிடிக்கிறேன். நான் எந்த மாதிரி சரியான மெத்தடை ஃபாலோ பண்ணி கிராஸை பிடிச்சி தைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். எல்லா கிராஸுமே 1/4 இன்ச்சிலேருந்து தான் ஆரம்பிப்போம். 1/4 இன்ச்சிலேருந்து அப்படியே ஊசி மாதிரி கொண்டு வந்து இறக்கிடுவோம். அதே மாதிரி தான் 2 தட்டுலையுமே நம்ம தச்சுக்கிறணும். அதாவது 2 பகுதியிலையுமே கிராஸினுடைய 2 பகுதியிலையுமே நம்ம சேமாக தான் தைக்கணும். ப்ளவுஸுடைய 2 முன்பக்கங்களையும் நம்ம கிராஸ் பிடிச்சி தச்சு முடிச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறம் கிராஸ் எந்த அளவுக்கு சரியாக வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப எடுப்பாக அருமையாக தைச்சிருக்கோம். இந்த மாதிரி அதாவது நான் சொல்லக்கூடிய மெத்தடில் கட்டிங் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா அழகாக இந்த மாதிரி கிராஸை ஸ்டிச்சிங் பண்ணிடலாம்.
கிராஸுகளை ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் 2 சைடும் ஒன்றாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறணும். அதாவது நம்ம ஊக்கு வைக்கக்கூடிய பட்டி சைடு 2ம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். 2ம் சேமாக இருக்குது. அடுத்து நம்ம ஹாம்கோல் சைடு செக் பண்ணணும். ஹாம்கோல் சைடும் சரியாக இருக்குது. அடுத்து நம்ம பெல்ட்டையும் கிராஸையும் ஒன்றாக வச்சு தச்சிடலாம். நான் பெல்ட்டையும் கிராஸையும் எந்த அளவுக்கு சரியாக வச்சு நம்ம தைக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பெல்ட்டினுடைய அந்த பெண்டு பகுதியும் கிராஸினுடைய அந்த பெண்டு பகுதியும் கட்டிங் வீடியோவில் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்க்கும் பொழுது இந்த ஸ்டிச்சிங் வீடியோவையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நீட்டாக புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் 1/2 இன்ச்சு அளவுக்கு சரியாக தைச்சிருக்கேன். 2 பெல்ட்டையுமே ஒரே அளவுகளில் சரியாக வச்சு நம்ம தைச்சிக்கிறணும். அப்படி தைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு 2 பெல்ட்டுமே ஒரே அளவில் அதே போன்று கிராஸ் ஏற்றம் இறக்கங்கள் இல்லாமல் சரியாக கிடைக்கும். நம்ம கட்டிங் பண்ண அந்த ஷேப்புக்கே ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். அடுத்து அந்த இப்போ ஏற்கனவே நம்ம போட்டிருந்த அந்த ஸ்டிச்சிங் மேலேயே இன்னொரு ஸ்டிச்சிங்கை போட்டுக்குருவோம். அது சேஃப்டிக்காக 2 தையலும் அந்த இடத்துல போடுறது ரொம்ப நல்லது. பெல்ட்டையும் கிராஸையும் ஒன்றாக வச்சு தைச்சி முடிச்சிட்டோம். தைச்சதற்கு பிறகு நான் ஓவர்லாக் போட்டுக்கிட்டேன். இந்த ஓவர்லாக் போட்டு எந்த அளவுக்கு ஃபினிஷிங் பண்ணிட்டோன்னு பாருங்கள். இப்போ நான் பெல்ட்டையும் கிராஸையும் பிரித்து உங்களுக்கு நீவி விட்டு காட்டுறேன். நம்ம எந்த அளவுக்கு சரியாக தைச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். 2 சைடுமே நம்ம நீவி விட்டுக்கிறணும். அப்படி நீவி விட்டுக்கிட்டால் தான் நம்ம சரியாக 2 சைடும் தைச்சிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறோம். நம்ம தைக்கிறத நம்மளே அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வேலை ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த பெல்ட்டு கிட்ட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். பெல்ட்டை நம்ம சரியாக கட்டிங் பண்ணியிருந்தோம். கீழே வந்து ஒரிஜினலில் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன் பாருங்கள். அந்த 1 இன்ச்சியை மட்டும்தான் நான் மடிக்கிறேன். ஃபோமை எந்த சூழ்நிலையும் மடிக்க மாட்டேன். ஏன்னா கட்டிங் வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இந்த பெல்ட்டினுடைய கட்டிங்கை பற்றி சொல்லியிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கிராஸையும் பெல்ட்டையும் நம்ம சரியாக கட்டிங் பண்ணியிருப்போம். கீழே அந்த ஒரிஜினலில் 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் பாருங்கள். அந்த 1 இன்ச்சு அளவு தான் நான் மடிக்கிறேன். அதை ரொம்ப தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து 1 சைடு தைச்சதற்கு பிறகு 2வது சைடு நம்ம மார்க் பண்ணிக்கிறணும். ஏன்னா நம்மளுடைய அளவு சில நேரங்கள் நம்மளுக்கே மிஸ் ஆகும். அதனால் நம்ம சரியாக மார்க் பண்ணி தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். 2 சைடு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிய பகுதியை அப்படியே மடித்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா கவனித்து பாருங்கள். நான் மார்க் பண்ண பகுதியில் தான் தைக்க ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து மார்க் பண்ண பகுதியில் தான் தைக்கிறதே முடிக்கிறேன். கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்த தான் மடிச்சிருக்கேன். இப்படி எக்ஸ்ட்ரா பிசுறுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம 2 பெல்ட்டையும் சரியாக தைச்சி முடிச்சிட்டோம். தைச்சதற்கு பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு கிராஸ்லாம் ரொம்ப சரியாக வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே நன்றாக புரியும். அடுத்து நம்ம 2 சைடையும் ஒன்றாக வச்சு பார்த்துருவோம். அதாவது 2 மார்பினுடைய பகுதியையும் ஒன்றாக வச்சு பார்க்கணும். 2 கிராஸ் பகுதியும் சேமாக இருக்குது. அதே போன்று தான் ஹாம்கோல் சைடும் இந்த அளவு சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். 2மே சரியாக இருக்குது. அடுத்து நம்ம ஊக்குப்பட்டி போட்டுடலாம். ஊக்குப்பட்டி போடுறதுக்கு பாருங்கள் 3.25 இன்ச்சில் நான் 2 ஸ்கொயர் டைப்பில் கிளாத் எடுத்திருக்கேன். 2 கிளாத் எடுத்திருக்கேன். இந்த 2 கிளாத்தில் தான் லெஃப்ட் அண்ட் ரைட் பட்டி போட போகிறோம். அதாவது ஐ ஊக்கும் பா ஊக்கும் பட்டி போட போகிறோம். இப்போ நம்ம வந்து மேல் கொக்கி, அதாவது எங்கள் சைடில் நாங்கள் எஸ் கொக்கின்னு சொல்லுவோம், அந்த கொக்கி தைக்கிறதுக்கு உண்டான பட்டியை நான் இப்போ தைக்கிறேன் பாருங்கள். அடுத்து பா கொக்கி தைக்கிறதுக்கு உண்டான பட்டியை நான் தைக்கிறேன். 2யுமே சேமாக தைக்கிறேன் பாருங்கள். எஸ் கொக்கியினுடைய பட்டியை மேல்புறத்துலேருந்து தைச்சிருக்கேன். பா கொக்கியினுடைய பட்டியை கீழ்ப்புறத்துலேருந்து தைச்சிக்கிட்டு இருக்கேன். அதாவது லைனிங் உள்பகுதியிலேருந்து தைக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இப்படி தைச்சி முடித்ததுக்கப்புறம் பட்டியை துணியை ஒன்றாக தைத்து முடித்ததற்கு பிறகு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்துகளை கட்டிங் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் பட்டி ரொம்ப ஃபினிஷிங்காக நேராக நம்மளுக்கு கிடைக்கும். உள்ளே எக்ஸ்ட்ரா துணி தானே உள்ளே இருந்துட்டு போகுதுன்னா நம்ம தயவுசெய்து விட்டுறக்கூடாது. அப்படி விட்றதுனால தான் நம்மளுக்கு நிறைய இடங்களில் சுருக்கங்களும் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கிறதும் கிடைக்கிறது. அதனால் ஃபினிஷிங்காக வேணும்னா நான் சொல்கிற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நான் 1 இன்ச் அளவுக்கு சரியாக எஸ் கொக்கி போடுற இடத்த மடித்து தைக்கிறேன் பாருங்கள். தைக்கும் பொழுது ஊசி இடை தையல் ஓரத்தில் தான் தைக்கிறேன். தைச்சி முடிச்சிட்டேன். தைச்சதற்கு பிறகு எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறுகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடுறோம். கட் பண்ணியதற்கு பிறகு பாருங்கள் இந்த சைடு மேல் சைடு, அதாவது நெக்கு சைடில் உள்ள துணியை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சமாக வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் இது எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த துணி. இந்த துணியையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஊக்குப்பட்டி ரொம்ப தெளிவாக அருமையாக நம்மளுக்கு வரும். இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு இந்த எஸ் கொக்கி பட்டியை போடுறேன் தைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக தெரியும். இந்த பட்டி ரொம்ப அருமையாக நம்மளுக்கு வரும்.
எஸ்கோக்கி பட்டி பாருங்கள் கழுத்துலேருந்து கிராஸாக தான் வரும். அப்படி கிராஸாக வந்தால் தான் நம்மளுக்கு சுருக்கங்கள் இல்லாமல் பட்டி பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும். நான் பாருங்கள் கரெக்டாக ஊசியை குத்தி அப்படியே திருப்பி கரெக்டாக தைக்க ஆரம்பிக்கிறேன். தைக்கும் பொழுது தையல் மிஸ் ஆகாமல் சரியாக தைச்சோம் அப்படின்னா பட்டியினுடைய அழகு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள் கரெக்டாக நம்ம தைச்சு மறுபடியும் இந்த இடத்துலையும் ஊசியில் அப்படியே குத்தி திருப்பி உங்களுக்கு அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணுறேன். டாக்கா பண்ணியதற்கு பிறகு இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நான் சரியாக தைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் எஸ்கோக்கி. இப்போ நான் உங்களுக்கு திருப்பியும் காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சுருக்கம் இல்லாமல் ரொம்ப அருமையாக நம்ம தைச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே நன்றாக புரியும். அடுத்து நம்ம பாக்கோக்கிக்கு போயிடுவோம். பாக்கோக்கி தைக்கிறதுக்கு நம்ம லைனிங் துணி உள்ளே வச்சுருந்தோம் பாருங்கள், அதுலேருந்து அப்படியே அடித்து திருப்பியிருக்கோம். அடித்து திரும்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி நீவிக்கிறணும். நீவினதற்கு பிறகு ஒரு அப்ராச்மெண்ட்டாக நம்மளுக்கு எவ்வளோ உயரத்துக்கு பட்டி தேவையோ அந்த பட்டி அளவுக்கு மடித்து அப்படியே நான் 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போடுறேன். கால் இன்ச்சில் தையல் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கீழே உள்ள எக்ஸ்ட்ரா துணிகள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணதற்கு பிறகு நான் பாக்கோக்கியினுடைய பட்டியை எந்த அளவுக்கு சரியாக தைக்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். பாக்கோக்கியினுடைய பட்டி ரொம்ப அழகாக மடித்து நம்ம தைக்க ஆரம்பிக்கிறோம். தைக்கும் பொழுது இந்த ஓரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே அர்க்காத் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கரெக்டாக நம்ம அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். பாக்குக்கினுடைய பட்டியை நம்ம தச்சு முடிச்சிட்டோம். தைச்சதற்கு பிறகு 2 பட்டியையுமே ஒன்றாக வச்சு சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள் எஸ்கொக்கி அண்ட் பாக்கொக்கியையும் நம்ம சரியாக தைச்சிருக்கோமா அப்படிங்கிறது ஏத்தம் இறக்கம் இல்லாமல் முன்ன பின்ன இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். எல்லாமே சரியாக நம்ம தைச்சிட்டோம். 2 பட்டியையும் சேமாக இருக்குது. நண்பர்களே, ஃப்ரண்ட் பகுதியை தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டரை ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ஃப்ரண்ட்டில் தச்சு வச்சுருந்ததை ஹாம்கோல் சைடு வரைக்கும் பிரிச்சிருக்கேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நான் சரியாக பிரிச்சிருக்கேன்னு பாருங்கள். 2 கிராஸினுடைய பகுதிகள்லையும் நான் அந்த மாதிரி தான் தைச்சிருப்பேன். ஷோல்டர்லேருந்து ஹாம்கோல் வரைக்கும் 2 பகுதியுமே நம்ம பிரித்து எடுத்துக்கிட்டோம். பிரித்ததற்கு பிறகு நான் எந்த மாதிரி சரியாக ஷோல்டரை ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா நீங்களும் இதே போன்று அழகாக ஷோல்டரை ஜாயின் பண்ணலாம். நான் ஷோல்டரை ஜாயின் பண்ணும் பொழுது 1/2 இன்ச்சில் தான் தைக்கிறேன். 1/2 இன்ச்சில் தைக்கும் பொழுதே தையலினுடைய ஆரம்பத்தில் டாக்கா பண்ணி தான் தைக்கிறேன். அதேமாரி தையலினுடைய கடைசி பகுதியிலையும் டாக்கா பண்ணி தான் முடிப்பேன். அடுத்து 2வது ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். 2வது ஷோல்டருக்கும் முதல் ஷோல்டருக்கு என்ன அளவை பயன்படுத்தணுமோ அதே அளவு தான் 2வது ஷோல்டரையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி தைக்கணும். ஷோல்டர் பகுதிக்கு ஒரு தையல்லாம் பத்தாது. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் 2 தையலும் போட்டுக்கிட்டேன். 2 தையலையும் போட்டதுக்கப்புறம் நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துடணும். பிசுறுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெட்டி எடுத்துடணும். ஷோல்டர் தச்ச பகுதியை நான் திருப்பி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சரியாக வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஃபோம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம சரியாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக ஷோல்டர் டு ஷோல்டரு பர்ஃபெக்டாக வந்து அமையும். பாருங்கள், நம்மளுக்கு சரியாக தச்சு முடிச்சிட்டோம். தைச்சதற்கு பிறகு ஹாம்கோல் சைடில் எக்ஸ்ட்ரா துணி இருக்குது பாருங்கள், அந்த துணிகளை எல்லாமே நம்ம வெட்டணும். வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்குருவோம். ஏன்னா நம்ம ஷோல்டரை பிரிச்சுட்டோம்ல, அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா தையலை போட்டதுக்கப்புறம் தான் நம்ம சேமாக சரி பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி ஒரு தையலை போட்டுக்கோங்க. தையலை போட்டதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணிகள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா துணிகளை கட் பண்ணியதுக்கு பிறகு எந்த அளவுக்கு ஹாம்கோல் ரவுண்டு சரியாக வந்துருங்க பாருங்கள். ஹாம்கோல் ரவுண்டு வந்ததற்கு பிறகு பேக் தட்டையும் ஃப்ரண்ட் தட்டையும் ஒன்றாக வச்சு சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது. நம்ம கையை சேர்க்கும் பொழுது அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். இது சரியாக இருக்குது இந்த சைடு. இப்போ நம்ம அடுத்த சைடும் அதே போன்று தச்சுக்குருவோம். தச்சதற்கு பிறகு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டையும் நம்ம ஒன்றா வச்சு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஷோல்ட்ரு பகுதி தைக்கும் பொழுது ரொம்ப கவனமாக நம்ம தைக்கணும். ஏன்னா அப் அண்ட் டவுன் வந்துடக்கூடாது, முன்ன பின்ன போயிடக்கூடாது. ஒரு ஷோல்ட்ரு பெருசாகவும் ஒரு ஷோல்ட்ரு சிறுசாகவும் ஆயிடக்கூடாது. அதனால் ஷோல்ட்ரு தைக்கும் பொழுது ரொம்ப கவனமாக சரியாக தைக்கணும். இப்போ பாருங்கள்,
இரண்டாவது சைடும் பேக் அண்ட் ஃப்ரண்ட் தட்டை ஒன்றாக வச்சு நான் செக் பண்ணுறேன். 2 சரியாக இருக்கான்னு பார்க்குறேன். 2மே சரியாக இருக்குது. 2 சைடுமே சரியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம கையை ஜாயின் பண்ணிடலாம். கையை ஜாயின் பண்ணுறதுக்கு கையினுடைய சென்ட்ரு பகுதியில் நம்ம ஒரு அர்க்காத் பண்ணியிருப்போம். அந்த அர்க்காத்துலேருந்து ஷோல்ட்ரு பகுதியை அப்படியே வச்சு நம்ம தைக்கிறோம் பாருங்கள். கை எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம சரியாக தைக்க ஆரம்பிச்சிடலாம். கையை தைக்கும் பொழுது இழுத்துறக்கூடாது. கையை அப்படியே குளிர கொடுத்து தான் தைக்கணும். அதே போன்று 1/2 இன்ச்சு தான் நம்ம விட்டு கட்டிங் பண்ணோம். அதனால் அந்த 1/2 இன்ச்சியை சரியாக ஃபாலோ பண்ணணும். கை சேர்க்கறதுல நிறையா பேருக்கு நிறைய டவுட்டுகள் இருக்குது. நான் இதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும். எக்ஸ்ட்ரா துணி இருக்குன்னு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இது உங்களுக்கு வந்து பாடி வந்து சின்ன பாடிங்கிறதுனால இந்த மாதிரி தான் துணி வரும். நம்ம இரண்டாவது கையையும் தைக்க ஆரம்பிச்சுக்கிடுவோம். ஷோல்டர் சுருக்கம், கிராஸை நம்ம எப்படி சரியாக தைக்கிறது அப்படிங்கிறதுலாம் தனியாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம நியூ ஃபேஷன் சேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த சேனலுக்குள்ளே நிறைய உங்களுக்கு தேவையான டெய்லர் டிப்ஸ் வீடியோக்கள்லாம் இருக்குது. அது போக டெய்லர் டிப்ஸ்னு புதிய சேனல் ஒன்று துவங்கியிருக்கோம். அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நம்ம நிறைய வெஸ்டர்ன் டைப்பு இந்த மாதிரியான மாடல் ப்ளவுஸுகள் நிறையா போட போகிறோம். நியூ ஃபேஷனில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் வருதோ அதே போன்று டெய்லர் டிப்ஸ் சேனல்லையும் உங்களுக்கு வரப்போகுது. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தொழிலுக்கு இன்னும் அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 சைடு கையையும் நம்ம தச்சு முடிச்சிட்டோம். தச்சதற்கு பிறகு ஓவர்லாக் போட்டு முடிச்சிட்டோம். ஓவர்லாக் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பிசுறுகள்லாம் வெளியில் வராது. இப்போ நம்ம 2 கையையும் சரியாக தைச்சதுக்கு பிறகு அளவு ப்ளவுஸு ரொம்ப சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அதனால் அந்த அளவு ப்ளவுஸ் அளவுக்கே நம்ம கையை மார்க் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கையினுடைய அளவை நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுதே நம்ம ஹாம்கோல் சைடையும் செக் பண்ணிக்கிறணும். பாருங்கள், அளவு சட்டையில் ஹாம்கோல் சைடு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தான் நம்ம தைக்கிற சர்ட்லையும் வச்சுக்கிறணும். வச்சு மார்க் பண்ணிக்கிறணும். கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போடுறதுக்கு முன்னாடி பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கலாம். கையிலிருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு தையலை நேராக போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இரண்டாவது கையிலையும் அதே அளவை சேம் பண்ணி அப்படியே தைச்சிக்கிறலாம். நம்ம தைக்கக்கூடிய ப்ளவுஸுகளில் 2 ஹாம்கோலுமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி தான் நம்ம வச்சுக்கிறணும். ஏன்னா 2 கையிலையுமே ஒரு கை ஒரு ஹாம்கோல் சைடு லூஸோ டைட்டோ வந்துடக்கூடாது. அதனால் இந்த இடங்கள்லாம் தைக்கும் பொழுது நம்ம அளவு சட்டை அவங்களுக்கு சரியாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணி அப்படியே தைச்சிக்கிறலாம். இப்போ பாருங்கள், இடுப்பினுடைய கீழ் பகுதியில் நம்ம முதல் பக்கம் எந்த அளவுக்கு துணியை விட்டு சரியாக தைச்சோமோ அதே போன்று தான் இரண்டாவது சைடும் நம்ம மார்க் பண்ணி தைச்சிக்கிறணும். இரண்டு சைடுமே நேர் தையல் போட்டுக்கிட்டோம். நேர் தையல் போட்டதுக்கப்புறம் இப்போ நான் ப்ளவுஸை வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம தைச்ச ப்ளவுஸை அப்படியே மேலே வச்சுருக்கோம். வச்சதுக்கு பிறகு அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணுறோம். எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம பின்னாடி வந்து டாட் பிடிக்கணும். டாட் பிடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணுவோம். அதற்கு பேக்கினுடைய சென்ட்ரு பகுதியை நம்ம இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியதுக்கு பிறகு இந்த தையல் போட்டிருக்கோம்ல, சைடு தையல், இந்த இரண்டையும் ஒன்றாக வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு டாட் தேவையோ அந்த அளவுக்கு தைச்சிக்கிறலாம். பாருங்கள், ஒன் சைடு டாட் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். அடுத்து ரெண்டாவது சைடும் அந்த டாட்டை அதே மாதிரியே தைச்சிக்கிடுவோம். 2 சைடுமே ஒரே அளவை பயன்படுத்தி தான் தைக்கணும். டாட்டு வந்து 3/4 இன்ச்சில் பிடிச்சோம்னா 3/4 இன்ச்சில் தான் பிடிக்கணும். 1/2 இன்ச்சில் பிடிச்சோம்னா 1/2 இன்ச்சில் தான் பிடிக்கணும். நம்ம எந்த அளவு முதல் டாட்டில் பயன்படுத்துகிறோமோ அதே அளவு தான் 2 டாட்லையுமே நம்ம பயன்படுத்திக்கணும்னு பாருங்கள். நான் 2டையும் சேமாக தைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் அழகாக காமிக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு சரியாக டாட் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோவை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நீங்களும் ஈஸியாக ஒரு ப்ளவுஸ் தைச்சிடலாம். அடுத்து நம்ம அளவு ப்ளவுஸையும் நம்ம தைச்ச ப்ளவுஸையும் வச்சு பார்க்குறோம் பாருங்கள், எந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம சைடில் ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைச்சோம்னா இது ரொம்ப சரியாக வந்துடும்.
ஒன் சைடு 1/4 இன்ச்சு பிடிச்சதுக்கப்புறம் 2வது சைடும் நம்ம 1/4 இன்ச்சு பிடிச்சிக்கிறணும். அப்படி 2 சைடுமே சேம் அளவை பயன்படுத்தினா தான் ஃப்ரண்ட் பகுதி, பேக் பகுதி, சென்ட்ரு பகுதி எல்லாமே சேமாக இருக்கும். அதனால் நம்ம எந்த அளவு முதல் பகுதியில் பயன்படுத்துகிறோமோ அதே அளவு தான் இன்னொரு பகுதியிலையும் பயன்படுத்தணும். 2 சைடும் ஒரே சேம் அளவை நம்ம தச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ நம்ம அளவு சட்டையையும் நம்ம தச்ச சட்டையும் வச்சு பார்ப்போம். ரெண்டுமே சேமாக சரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ப்ளவுஸை ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம். ப்ளவுஸை ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், எக்ஸ்ட்ரா தையல்லாம் போட்டுக்குருவோம். அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். தையல் போட்டு முடித்ததற்கு பிறகு ஓவர்லாக் போட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம ப்ளவுஸை தச்சு முடிச்சிட்டோம். ப்ளவுஸை தச்சு முடித்ததற்கப்புறம் ஃபுல் ஃபினிஷிங்கையும் பண்ணிட்டோம். ஃபுல் ஃபினிஷிங்கை பண்ணதற்கு பிறகு எந்த அளவுக்கு ப்ளவுஸு சரியாக வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.